ஆமாம், நீ எதுக்கு த்ரிஷா விஷம் குடிச்ச? என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. அதை மட்டும் கேட்காதீங்க, விட்டுடுங்க. எனக்கு தெரியும் த்ரிஷா. அஞ்சலி உன்னை மலடின்னு பேசிட்டான்னு தானே நீ இந்த மாதிரி விஷம் குடிச்ச. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவள் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலைங்க. பாவங்க அஞ்சலி. இங்கே பாரு த்ரிஷா, அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க. அஞ்சலி இந்த மாதிரி மலடின்னு சொன்னதுனால தான் நீ இந்த மாதிரி விஷம் குடிச்சிட்டேன்னுட்டு. இப்போ எதுக்கு மூடி மறைக்கிற? அதனால உனக்கு என்ன த்ரிஷா லாபம்? இங்கே பாரு, நான் அவளை உன்னை நம்பாமல் அவளை நம்பிட்டேன். ரொம்ப சாரி த்ரிஷா. இதுக்கப்புறமும் எனக்கு அவளை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் கேட்டீங்க இல்லைங்க, அதனால உனக்கு என்ன லாபம்னுட்டு. வீட்டில் சண்டை வருது வேணான்னு பார்க்குறேங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க. இல்லை த்ரிஷா, நீ தப்பு செஞ்ச. ஆனால் எல்லாரும் காலையில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்டல, அதுக்கப்புறமும் அவள் இந்த மாதிரி வார்த்தை விடுறது ரொம்ப தப்பு த்ரிஷா. அதான் என்னால் தாங்க முடியல. இதுக்கப்புறம் என்னால் அவள் மூஞ்சி அஞ்சலி மூஞ்சி பார்த்து என்னால் பேச முடியாது த்ரிஷா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. நீயும் இதில் குறுக்கிடாத. என்னங்க பாவங்க அஞ்சலி, அவன் மாதிரி இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுறீங்க. ஏன் தப்பு இருக்குது இல்லைங்க இதில்? என்னவே இருக்கட்டும் த்ரிஷா, அவள் அந்த வார்த்தையை விட்டுந்து ரொம்ப தப்பு. என்னாலேயே அந்த வார்த்தையை தாங்க முடியல த்ரிஷா. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது உனக்கு எப்படி தாங்க முடியும் அந்த வார்த்தையை? இல்லை நிஷா, த்ரிஷா, நீ மறப்ப, நான் மறக்க மாட்டேன் த்ரிஷா. நான் கிளம்புறேன். என்னங்க நில்லுங்க. என்னங்க இப்படி அஞ்சலி மேலே கோவப்பட்டு போகிறீங்க? இங்கே பார் த்ரிஷா, அவன் மேலே இருக்கிறது எனக்கு கோவம் இல்லை, ரொம்ப பயங்கரமான கோவம் இருக்குது. தம்பி மூஞ்சி பார்த்து மட்டும்தான் நான் பொறுமையாக போகிறேன். சைலண்டாரு, நீ சென்டரில் வராது. நான் கிளம்புறேன். அவன் தம்பி பொண்டாட்டி கோஸ்கரம் சொந்த பொண்டாட்டியை நான் உன்னை வெறுக்கிற மாதிரி பண்ணிட்டால அவோ. நான் மன்னிக்கவே மாட்டேன். ஏங்க இப்போதான் நானும் எதிர்பார்த்தேன். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணுன்னுட்டு தான் உசுப்பேத்தி விட்டேன். த்ரிஷாவா கொக்கா இப்போதானே ஆரம்பிச்சுக்கிது. போட்டோம், சரியாக சூடு பிடிக்க வச்சிட்றேன். உன்னை மட்டும் நான் விட்டவே மாட்டேன்டி. என்னை மலடின்னு பேசி எல்லாரும் முன்னாடி நசிங்கப்படுத்தினேல நீ, அதுவும் என் மூஞ்சில் அறிஞ்சிருக்க. இதெல்லாம் நான் மனசில் வச்சுட்டு நான் நல்ல மாதிரி நடித்து நான் உன்னை காய நகத்தில் என் பேர் த்ரிஷாவே இல்லடி, விடவே மாட்டேன்டி. மாமா நில்லுங்க மாமா, லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்காமல் போகிறீங்க. எனக்கு வேணாம். ஏன் மாமா, ஏன் வேணான்றீங்க? அம்மா இல்லையா? நீ எதுக்கு சாப்பாடு லட்சம் வர எனக்கு? ஏன் மாமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நீ பேசுனதை விடுவா, நான் பேசுகிறேன். சரி மாமா, என்னை மன்னிச்சிடுங்க. அதுக்கு எதுக்கு மாமா சாப்பாட்டு மேலே கோவத்தை காமிக்கிறீங்க? நீங்கள் சாப்பிட்லன்னா உங்களால் பசி தாங்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாமா. இங்கே பாரு அஞ்சலி, எனக்கு எவ்வளோவே பசி இருந்தாலும் எனக்கு கோவத்து மேலே குறைச்சலே இல்லை. இங்கே பாரு அஞ்சலி, இனிமேல் நீ என் மூஞ்சி எதிர்க்க வராது. இங்கே பாரு, இந்த மாதிரி பேக் எடுத்துக்கின்னு என் பொண்டாட்டி சொன்ன மாதிரி இந்த நீலி கண்ணீரெல்லாம் வெடிக்காது என் முன்னாடி வந்து. சரியா? போ மாமா. இங்கே பாரு, முதல்ல நீ என்ன மாமான்னு சொல்கிறது நிறுத்து. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எத்தனை பேர் இந்த சாப்பாடை நாய்க்கு போடு. யாருக்கு நீ எத்தனை வர சாப்பாடு? என்னாச்சு மாமாவுக்கு? நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு. நான் தான் தெரியாமல் செஞ்சேன்னு சொல்கிறேன்ல, அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறாங்க? அஞ்சலி, ஐயோ இவர் வேற வராரே. நான் அழுவுறது பார்த்தா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்பாரு. இவருக்கு நான் அழுது தெரியக்கூடாது, மாமா இப்படி என்ன பேசுனது தெரியக்கூடாது. தெரிஞ்சா அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வரும். அதை நம்ம செஞ்சிடவே கூடாது. என்னங்க வாங்க. என்ன அஞ்சலி பண்ணுற? ஒண்டியா உக்காந்துன்னு? ஒன்றும் இல்லைங்க, டயர்டாக இருந்துச்சா, சரி அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே உக்காந்துட்டேன். ஆமாம், என்னது இது அஞ்சலி? லஞ்ச் பேக்கு இது வந்து அண்ணாதாச்சு. இது லஞ்ச் பேக்கு இங்கே எதுக்கு இருக்கு அஞ்சலி? என்னங்க கூப்பிட்டீங்களா? நீ இந்த உலகத்துல தான் இருக்கிறியா?
நான் இந்த லஞ்ச் பேக் என்னத்துக்கு இங்கே இருக்குதுன்னு கேட்டேன். என்ன ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது அது வந்துங்க, அது மாமா தான் சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன். அது ஏதோ ஆஃபீஸில் அவங்களுக்கு என்னவோ வேலை இருக்குதாம்மா, ஏதோ ஃபங்க்ஷன் கூட இருக்குதாம்மா, அதனால சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கோமான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாருங்க. அவ்வளோதானே, வேற எதுவும் இல்லையே? இல்லைங்க, வேறு எதுவும் இல்லை. எங்க என் கண்ணு பார்த்து பேசு. என்ன சொல்லு? எதுக்கு இப்போ அழுவுற? யார் என்ன சொன்னாங்க? அண்ணி எதுன்னு சொன்னாங்களா? அவங்கள எங்க யாரும் எதுவும் சொல்லலைங்க. எனக்கு என்னவோ அம்மா கவனமாக இருக்குங்க. ஐயோ பைத்தியம், அவ்வளோதானா? நானும் என்னவோ ஏதோ நினச்சி பயந்துட்டேன். அதுக்கு எதுக்குடி இப்படி அழுவுற? ஐயோ தங்கமே, அழுவாது. தாய்க்கு தாயா, அம்மாவுக்கு அம்மாவா, அப்பாவுக்கு அப்பாவா நான் தான் இருக்கல. அழுவாது. உனக்கு என்னவே நினச்சாலும், உனக்கு என்ன வழி வந்தாலும், என்ன நினச்சாலும் என்ன நினச்சிக்கோ, சரியா? எங்கன்னா தூரமாக இருந்தாலும் ஒரு ஃபோன் அடி, மாமா பறந்து ஓடி வந்துடுறேன், சரியா? சரிங்க. யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்க, என்கிட்ட சொல்ல மாட்டேன்றா, கண்டுபிடிக்கிறேன். சரி அஞ்சலி, அழுவாது. ஒரு பாட்டு பாட்டா? ம். ஏலே ஏலேலேலே ஏலே ஏலேலேலே சண்டாளி உன் பசத்தால நானும் சோம்பேறியா ஆன புள்ள. ஐயையோ, நீ கொண்ட கூட குத்தமில்ல. ஐ லவ் யூங்க.